இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓராண்டல்ல ஈராண்டல்ல காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஒரு தொலைக்காட்சியில் தான் வெகு காலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? இது மக்களுக்கு தேவையான பயிற்சி, அவர்களை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய பயிற்சி, அவர்களுக்கு அவர்களாகவே டாக்டர்களாக மாற்றக்கூடிய பயிற்சி, நோயின்றி வாழ்வதற்கான பயிற்சி. ஆகவே இந்த கலை மக்களுக்கு தேவை என்ற காரணத்தினால் வெகு காலமாக அதிகாலையில் முதல் நிகழ்ச்சியாக மக்களுக்கு தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு இருவர் வந்திருக்கிறார்கள். இருவரும் இரட்டையர்கள். கார்த்திக் 8ஆம் வகுப்பு, 8 வயது, 4வது வகுப்பு. கிஷோர் 8 வயது, 4வது வகுப்பு. ஜெயின் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறார்கள். எனது சீடர் சங்கரன் என்பவர் இவர்களை பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள். அற்புதமாக விஜயலட்சுமி அகாடமியில் அவர் இருக்கிறார். இப்பொழுது இந்த குழந்தைகள் சசாங்காசனம் செய்யப்போகிறார்கள். இவையெல்லாம் சின்ன ஆசனம். சின்ன குழந்தைகளுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன ஆசனம் இருக்கணும், பலன் அதிகமாக இருக்கணும். சின்ன ஆசனம்னா அவங்க செய்வாங்க. பத்மாசனம், இன்னும் சில பேர் ஆசனங்கள், சர்வாங்காசனம், அதெல்லாம் அவங்களுக்கு தனுராசனம்லாம் செய்தால் அங்கங்கே வலி வந்துடும், திரும்ப வரமாட்டான். நம்மளுக்கு வாத்தியார் வராருன்னா ஓடிடுவான். அவங்களுக்கு வலி இருக்கக்கூடாது. வலி இல்லாமல் ஆசனங்களை சொல்லித்தரணும். அதில் இந்த சசாங்காசனம் உண்டு. என் அருமை சீடர்களே, நீங்கள் அப்படியே கால் நீட்டி பாடுங்க. தூக்குங்க, இடு பட்டைக்கு தூக்கணும். அப்படி தூக்கணும். ரைட். சசாங்காசனம். இதுலேயும் பாடி 3ஆக வளையுது, கூடுமான அளவு 3ஆக வளையுது. ஆகவே இதெல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்கு கஷ்டம் இருக்காது. ஒரு 4-5 தடவை பண்ணிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடான்னா போயிடுவான். மெதுவாக இறக்குங்க. அப்படியே என்ன பார்க்க திரும்ப பண்ணு. பாருங்கள் எவ்வளவு சிம்பிளாக இருக்குது. எந்த வயசுக்காரங்களும் செய்யலாம், எந்த சின்ன பிள்ளையும் செய்யலாம். நடுத்தர வயதினர்கள், வயோதிகர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் யாரும் இந்த ஆசனத்தை செய்யலாம். பலன் அதிகம். அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. பாடியை எங்கே 3ஆக வளைக்கும்? வளைக்கிறதே கிடையாது. தலைக்கீழ் இருக்குது, தலைக்கு பிளட் வரும், வயிறு அமுக்கப்படுகிறது, ஜீரணக்கருவிகள் வேலை செய்யும். அதைத்தான் நான் கவனிக்கணும். மெதுவாக இறக்குங்கள். இப்போ ஒருவர் நேராக பாரு. நல்ல உயரமாக தூக்கு. பட்டைக்ஸை பிடிச்சிக்கோ, காலை பிடிச்சிக்கோ. தூக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன ஆசனம். முடியாதவர்கள், படுக்கையில் இருப்பவர்கள் கூட இது போன்ற சின்ன ஆசனங்களை செய்யலாம். நிறைய நாள் படுக்கையில் இருப்பவங்க இந்த மாதிரி ஆசனத்தை பண்ணால் அவங்களுக்கு உயிர் வந்துடும், இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோ அற்புதமான ஆசனங்கள் இதெல்லாம். ஆகவே நோயாளிப்பட்டவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சொல்லிக் கொடுத்தாலே போதுமானது. அவர்களுக்கு உயிர் பெற்று இழந்து விடுவார்கள். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை ஒரு 4-5 தடவை காலையில் செய்வீங்க, அவங்க பிக்கப் ஆயிடுவாங்க. அப்படியே தலை தூக்கு, மூச்சு வாங்க, இந்த பக்கம் தலைவி, இங்கடா அங்கடாங்கடே என்ன பார்க்க, வை வை வை.
பல கோணங்களில் செய்திருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு போய் பெரிய பயிற்சாலையில் கூட நீங்கள் சேரணுங்கிறது இல்லை. நோய்வாய்ப்பட்டவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், வயதானவர்கள் இவர்கள் இந்த மாதிரி ஆசனம், சின்ன சின்ன ஆசனங்களை செய்தாலே போதுமானது. வயசாகிட்டுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப அங்காலாய்ச்சிக்கிடுவாங்க. இனிமேல் என்ன ஆசனம் பண்ண போகிறோம்ட்டு பண்ணணும். பண்ணினால் உங்களுக்கு மருந்து செலவு வராது. மெத்தனமாக இருந்தால் நிச்சயமாக மருந்து செலவு, வருவாய்க்கு தக்க மேலே உங்களுக்கு மருந்து செலவு வந்துடும். மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இது போன்ற ஆசனங்களை தான் முதல்ல சொல்லித்தரணும். இதை பண்ணிட்டால் உடல் குலையும் தன்மை, வளையும் தன்மை வந்துவிடும். அப்புறம் மற்ற மற்ற ஆசனங்களை படிப்படியாக நாம் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களும் அதுக்கு தயாராகிடுவாங்க. எடுத்த எடுப்பிலேயே நீ சர்வாங்காசனம் போடணும், ஜலசாசனம் போடணும்னா முடியாது. வேறு பல பிரச்சனைகள் வந்துடும். எது முடியுமோ அதைத்தான் செய்யணும். எல்லா உடம்புக்கும் எல்லா ஆசனமும் செய்ய முடியாது. இவன் உடம்புக்கு எது முடியுதோ அதை செய்ய வைக்கணும். அதுக்கப்புறம் மற்ற மற்ற ஆசனங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆகவே இது போன்ற நிலையில் மக்களுக்கு ஆசனங்களை கற்றுக் கொடுத்து எல்லோரையும் ஆரோக்கியமாக வைத்து என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.